லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வானதி, இதுவே எல்லாருக்கும் திருப்தியான லஞ்சா தான் இருக்கு. போச்சு, இவளே நமக்கு ஒண்ணுமே கிடைக்காத மாதிரி பண்ணிட்டாலே. புளி பச்சை மிளகா தொக்கு, முருங்கைக்கீரை சூப்பு, தாமரை தண்டு பொரியல், குல்கன்னு உன் கைக்கு கிடைச்சத வச்சு ஒரு கிராண்டான லஞ்ச ரெடி பண்ணி அசத்திட்டிய வானதி. ஆர்த்தி, இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்டல, இப்ப பாத்தியா வானதி என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு. சம்மந்தி அம்மா, நான் தான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொன்னேங்க, ஆர்த்திக்கு அந்த அளவுக்கு ஒன்னும் சமைக்க வராதுன்னு. நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் பாவம் குழந்தை அவளுக்கு வந்தது செஞ்சு வச்சா. ஆனா நீங்களே இப்படி சொல்லலாமா? இப்ப நடந்த போட்டியில 2 பேர்ல யாரு டேஸ்டா சமைக்கிறாங்கங்கிறது இல்ல, இருக்கிறத வச்சு யாரு சமைக்கிறாங்கங்கிறதா. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க சம்பந்தி. இருக்கிறத வச்சு நம்மளால நல்லா சமைக்க முடியுங்கிற நம்பிக்கை வானதிக்கு இருந்ததுனாலதான் வானதியால இவ்ளோ டிஷ்ஷும் செய்ய முடிஞ்சது. ஆர்த்தி, சம்மந்தி அம்மா, நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆர்த்தி சின்ன பிள்ளை தானங்க, உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி தன்னால எதுவும் செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டு தாங்க அப்படி போறா. கோவப்பட்டெல்லாம் இல்லைங்க. என்ன இருந்தாலும் இந்த போட்டியில ஜெயிக்க முடியலங்கிற வருத்தம் அவளுக்கும் இருக்கும் இல்லைங்களா? சின்ன வயசுல சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் நாம விளையாடுவோம். அதுல சில போட்டிகள்ல நாம ஜெயிப்போம், சில போட்டிகள்ல எதிராளிங்க ஜெயிப்பாங்க. ஜெயிக்கும் போது சந்தோஷமா இருப்போம், தோக்கும் போது வருத்தமா தான் இருக்கும். ஆமா, ஆனா போக போக தான் தெரியும் ஜெயிக்கிறது ஒண்ணுதான், தோக்குறது ஒண்ணுதான்னு. ஆனா போட்டியில கலந்துக்கிறதா முக்கியம்னு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம வயசுல இருந்துச்சு. ஆனா இந்த சமயத்துல அந்த மாதிரி ஒரு விளையாட்டை விளையாடாம, விட்டு கொடுக்காம, பக்குவமே இல்லாம இருக்காங்க. ஆர்த்திக்கு அந்த பக்குவம் வரணும் சம்பந்தி. அவளை செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம், அவளுக்கு சொல்லி புரிய வைப்போம். மனுஷங்க எப்ப நினைச்சாலும் தங்களை மாத்திக்கலாம், தங்களை புத்திசாலியா ஆக்கிக்கலாம். அந்த நினைப்பு இருந்தா போதும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஐயோ, என்னாச்சு சம்பந்தி? இல்லைங்க சம்பந்தி, நாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே வரும்போது உங்களுக்கும் பார்சல் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சோம். ஆனா பாருங்க, அதான் மறந்துட்டு வந்துட்டீங்கல்ல, பரவாயில்ல விடுங்க. எனக்கு பசி இல்ல, ஆனா வானதி சமைச்சு அசத்திட்டா. வழக்கத்தை விட அதிகமா சாப்பிட்டேன். அப்படிங்களா? ஆனா எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு பிடிக்கலீங்க. இல்ல இல்ல, சாப்பாட்டுல குறைன்னு நான் சொல்லலீங்க, எனக்கு பிடிக்கல அது தாங்க சொன்னேன். எனக்கு பிடிச்சிருக்கு சம்பந்தி. அது வேற ஒண்ணும் இல்லைங்க சம்பந்தி. ஒருத்தர் நமக்கு பிடிச்சு போச்சுன்னா அவங்க செய்யற எல்லாமே நமக்கு பிடிக்கும் இல்லைங்களா? அதான் உங்களுக்கு பிடிச்சு போச்சு. ஒருத்தரை பிடிக்கலனா அவங்க செய்யற எல்லா விஷயத்தையும் நல்லா இல்லன்னு சொல்லக்கூடாது சம்பந்தி. கரெக்டா சொன்னமா? ஆமா, கரெக்டா சொல்லிட்டாங்க. ஆமா, ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் லேட்டா போயிட்டோம். அத விடுங்க சம்பந்தி. இப்போ நடந்து முடிஞ்ச போட்டியில யாரு ஜெயிச்சாங்கன்னு நீங்க சொல்லவே இல்லீங்களே. யாரு ஜெயிச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது அட, நான் நினைக்கிறது இருக்கட்டும்ங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கத்தானே எங்க எல்லாருக்கும் ஆசையா இருக்கு. சொல்லுங்க சம்பந்தி, நீங்க வெச்ச போட்டியில யாருங்க இப்ப ஜெயிச்சது? நான் இன்னும் எதுவும் முடிவு பண்ணல.
எப்போ முடிவு பண்ணுவீங்க? சமந்தி, இங்க நடக்கிறது எக்ஸாம் இல்ல, அவங்க திறமைய காட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். நிறைய பேருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்ல. நாம அவங்க கூடவே இருக்கோம். அவங்க திறமை நமக்கு தெரியாம போகலாம். அவங்க குணங்கள் நமக்கு தப்பா இருந்தாலும் அவங்க திறமை நமக்கு பிடிச்சு போகலாம். அதனால யார்கிட்ட வீட்டு பொறுப்பு கொடுக்கணுங்கிறத நம்மள தவிர இன்னும் சில பேர் முடிவு செய்வாங்க. சில பேர்னா வெளியாளுங்களா? அவங்க வெளியில இருந்தாலும் நமக்கு வேண்டியவங்க தான். நம்ம மேல அக்கறை இருக்கிறவங்க தான். சம்பந்தியம்மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலங்க. யாருங்க அவங்க எல்லாம்? நாளைக்கு வருவாங்க, உங்களை சந்திப்பாங்க. விதவிதமா கவனிக்கணும், நல்லா உபசரிக்கணும். நான் வீட்ல இருக்க மாட்டேன். ஆ, திரும்ப வந்ததுக்கு அப்புறம் உங்க முன்னாடியே அவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு கேட்பேன். அவங்க யார் பெஸ்ட்னு சொல்றாங்களோ அவங்க வெற்றிக்கு பக்கமா வருவாங்க. மனுஷங்களுக்கு இருக்க வேண்டிய அன்பு, கருணை, மனிதாபிமானம், புத்திசாலித்தனம், உதவி செய்யற மனசு, இப்படி எல்லா குணங்களையும் நான் பார்க்க விரும்புறேன். ஆர்த்தி, வானதி, இதுல யார் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா ஜெயிக்க வேண்டிய ஆளு தோத்து போயிடக்கூடாது. அது வானதியா இருந்தாலும் சரி, ஆர்த்தியா இருந்தாலும் சரி. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, போட்டி டஃப்பா போயிட்டு இருக்கு. அப்பா, வீட்டோட நிர்வாகத்தை திறமை இல்லாதவங்களுக்கு கொடுத்துட முடியுமாப்பா? அதுக்காக தங்கம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அது தங்கம் தானான்னு உரசிக்கிட்டே இருந்தா தங்கமே தேஞ்சிடாதுங்களா? அமுதா, ஆ? போட்டிக்கு நீ சொல்ற உதாரணத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. ம். அம்மா, யார் தாமா அந்த விருந்தாளி? அத்தை ஏன் தான் இப்படி டார்ச்சர் பண்றாங்களோ? அட ஏண்டி நீ வேற? அதான் டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, நம்மளும் அந்த டார்ச்சரை அப்படியே அனுபவிச்சுக்க வேண்டியதா. இங்க பாரு ஆர்த்தி, யாரோ வராங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க சம்பந்தி அம்மாவுக்கு வேண்டப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. கண்டிப்பா பெரிய பணக்காரங்களா தான் இருப்பாங்க. அதனால கொஞ்சம் கண்டிப்பானவங்களாவும் இருப்பாங்க. அதனால அவங்க வரும்போது நல்லா உபசரிக்கணும். அவங்க காஃபி கேட்டாங்கன்னா காஃபி கொடுக்கணும், டீ கேட்டாங்கன்னா டீ கொடுக்கணும், பால் கேட்டாங்கன்னா பாலை காய்ச்சி கொடுக்கணும், ஜூஸ் கேட்டாங்கன்னா ஜூஸ் போட்டு கொடுக்கணும். அப்புறம் சில பணக்காரங்க எல்லாம் இந்த இளநீ, மோர் இதெல்லாம் கொடுத்தா, ஐய நாங்க இதெல்லாம் குடிக்க மாட்டோம், நாங்க ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் நம்ம வீட்ல இருக்குமான்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம வீட்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்கள அசத்திடணும். ஆர்த்தி, எல்லாமே ரெடியா தான் இருக்கு, அவங்க மட்டும் இங்க வரட்டும், அப்படியே அசத்திடுவோம். சாத்தி ஆர்த்தி, அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. வாடி 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 வாடி. அம்மா, யார் பண்ணி? ராஜேஸ்வரி அம்மா, தோட்டத்தில் உள்ள வேண்டாத செடியெல்லாம் அவங்க வெட்டி போட சொன்னாங்கம்மா. அப்படியே வெட்டி போட்டேங்கம்மா. சரி, இப்ப நாங்க அதுக்கு என்ன செய்யணும்? குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணுமா? யோ, யார் யாரி? அதான் அங்க பைப் இருக்குல்ல, நல்ல தாகம் தீர புடிச்சு குடி, இல்ல அங்கேயே உட்காந்து குளி. எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. சும்மா இங்க நின்னு அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்காத. நீ வாடி உள்ள. தண்ணி வேணுமா? தண்ணி. அண்ணே, கொஞ்சம் நில்லுங்க. இவங்களுக்குலாம் வேற. இந்தாங்க, இந்த மோரை குடிங்க. ரொம்ப நன்றிமா. போதுமாண்ணே? இன்னும் கொஞ்சம் போதுமா போதுமா, வேண்டாமா போதுமா. நான் வரேம்மா. என்ன வானதி செய்யற நீ? நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த மோர் எடுத்து அவருக்கு போய் கொடுத்துருக்க. பாவம், அவரு வெயில்ல வேலை செஞ்சுட்டு வந்திருப்பாருல. வானதி, வீடுன்னு இருந்தா 4 பேர் வரத்தான் செய்வாங்க. அதுக்குன்னு வரவங்க போறவங்க எல்லாம் உட்கார வச்சு உபசரிச்சிட்டு இருந்தா வீடு வீடா இருக்காது, அன்னச்சத்திரமா மாறிடும். தோட்டக்காரனுக்கு மோர் குடுக்கறாங்க. வாடி.
கீரை வேணும்னா நாங்களே கூப்பிடுவோம். சும்மா அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்க, போமா இங்க இருந்து. ராஜேஸ்வரி அம்மா இருக்காங்களா? நீங்க வருவீங்கன்னு இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் கிளம்பி ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. போமாண்ணா. மா, வாரத்துக்கு ஒரு நாள் நான் இந்த பக்கம் வருவேன். அவங்க முடக்கத்தான் கீரை கேட்பாங்க, கொண்டு வந்திருக்கேன். அம்மா இல்லையா? உனக்கு சொன்னா புரியாதா? இந்த முடக்கத்தான் கீரையை அடுத்த வாரம் எடுத்துட்டு வா, அம்மா வாங்கி ஆக்குவாங்க. இங்க பாரு, நாங்க ஏகப்பட்ட வேலையா இருக்கோம். சும்மா நச்சு நச்சுன்னு என்கிட்ட பேசிட்டு இருக்காத, போய் இங்க இருந்து. நீ வாடி உள்ள. ஏமா ஏமா, என்னம்மா இது? சொல்ல சொல்ல இங்க உட்காந்துட்ட. ராஜேஸ்வரி அம்மா வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கிறேன். இங்கேயே என்ன? இங்கேயே இருக்கியா? இங்கேயே இருக்கேன்னா? நான் வந்தேனா ராஜேஸ்வரி அம்மா என்னை சாப்பிட வைக்காம அனுப்ப மாட்டாங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல, அம்மா வீட்ல இல்லன்னு. உனக்கு விருந்து வைக்க அம்மா அப்புறமா வருவாங்க. நீ இப்ப கிளம்பு. இங்க பாரு, முக்கியமானவங்க வர நேரம். நீ இப்படி வாசல்ல உட்கார கூடாது. எழுந்திருச்சு போய். சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. என்னம்மா, ஏன் அவங்கள துரத்துறீங்க? என்ன ஆச்சு? இவங்களை நீங்க பார்த்ததே இல்லையா? ஏய், இவ ஒருத்தி. இந்த அம்மா என்ன பெரிய கலெக்டரா? முன்ன பின்ன நான் பார்த்து வச்சுக்கிறதுக்கு. அம்மா, நீ என்ன வெளியாளுங்க முன்னாடி என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க? அம்மா அம்மா இருங்க, நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்றேன். வேணாம்மா, அவங்க ஏதாவது வேலையா இருப்பாங்க. நான் வந்துட்டு போனேன்னு மட்டும் சொல்லு. இந்தாம்மா, இந்த கீரையை மட்டும் கொடு. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. இந்தாங்கம்மா. சில்லறை இல்லம்மா. பரவாயில்லம்மா, வச்சுக்கோங்க. போற வழியில ஏதாவது சாப்பிடுவீங்கல்ல? சரிம்மா. வரமா? சரிம்மா. ஏண்டி, உன் மனசுல என்ன பெரிய கர்ணவள்ளல்னு நினைப்பா? மா, இந்த வீட்டுக்குன்னு சில மரியாதை இருக்கு. இந்த வீட்டோட மருமகளா அதை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் தப்பு பண்ணிட்டதா நினைக்காதீங்க. மருமகளா இந்த வீட்டு மரியாதையை காப்பாத்துறாளாம். தோட்டக்காரனுக்கும் கீரைக்காரிக்கும் மரியாதை கொடுத்து குடும்பத்து மரியாதையை காப்பாத்துறாளாம். அவ புத்தி பின்ன எப்படி இருக்கும்? வா வா, வாங்க 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 வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. ராஜேஸ்வரி இல்லீங்களா? அத்தை இப்பதான் வெளியில போனாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா தீர்க்க சுமங்கலியா இருமா. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? அது என் பிள்ளைய நான் அப்படிதாங்க வளர்த்திருக்கேன். மா, இவங்க கால்ல எல்லாம் போய் என்ன விழ வச்சுட்டியேமா. நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலாம். நிக்கிறீங்களே, உட்காருங்க. உட்காருங்க. ராஜேஸ்வரி மூத்த மருமகளை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. அப்படிங்களா? சொல்லிருப்பாங்க சொல்லிருப்பாங்க. அவங்க சொல்லாமலா சொல்லிருப்பாங்க. இவங்க ரெண்டாவது மருமகளா? ஆமாங்க. ஆர்த்திய பத்தி சம்பந்தியமா உங்ககிட்ட எதுவும் சொல்லலீங்களா? சொல்லிருக்காங்க. ரெண்டாவது மருமக நல்லா படிச்சிருக்கா, தான் புருஷனையும் நல்லா அக்கறையா பாத்துக்கறாளாமே. ஆமாங்க. பின்ன இந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் பிள்ளைங்க இருக்கிறது பெரிய விஷயங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குடிக்கிறதுக்கு டீ, காஃபி, மோர் இது எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ உங்க விருப்பப்படியே நீங்க சாப்பிடுங்க. நீங்க கேட்டதே சாப்பிட்ட மாதிரி இருக்கு. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். வா 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 வா. ஏய், எங்க போற? அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா, அதான் அவங்களுக்கு டீ எல்லாம் எடுத்துட்டு போறேன். வானதி, நீ ஏன்டா அவங்களுக்கெல்லாம் டீ எடுத்துட்டு போற? ஆர்த்தி கிட்ட கொடுத்தா அவ எடுத்துட்டு போறா. நீ மாடியில போய் காயப்பட்ட துணிலாம் எடுத்துட்டு வந்துரு. மழை வர மாதிரி இருக்குடா. ஓகேம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். வாங்கிக்க. வா அக்கா, போ நீ போய் துணி எடுத்து வாடா. மா, அவளை செய்ய விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம டீ கொண்டு போறோம்னு சொல்றத கூட அதை புரிஞ்சுக்க முடியாத ஒரு முட்டாளா இருக்கா பாத்தியா? டீ போட்டது அவளா இருந்தாலும் அதை ஸ்கோர் பண்ண போறது நான் தான்.
இதுல என்னடி உனக்கு சந்தேகம்? சரி சரி வா, அவங்க காத்துட்டு இருக்காங்க. முதல்ல டீ வேணாம், இந்த மிக்சரு பால்கோவா இந்த மாதிரி ஏதாவது கொண்டு போய் கொடுப்போம். சரியா? அப்புறமா டீ கொடுப்போம். சரி, இந்தாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. டீ நல்லா இருக்குங்களா? டீ சூப்பரா இருக்கே. என்ன டீ இது? டீயை குடிச்சமா போனமான இல்லாம என்ன டீன்னு என்னடி கேள்வி? அது இது வந்து ஊட்டி டீ. அதுல பட்டை, இஞ்சி, ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்கு. நீங்க டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட கூடாது. இருந்து நல்லா சாப்பிட்டு தான் போகணும். எங்க ஆர்த்தி நல்லா சமைப்பா. ஹோட்டல் சாப்பிட்ட மாதிரி சமைப்பா. ஆமாமா, எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். பரவாயில்லம்மா, இன்னொரு நாள் வரோம். சந்தோஷங்க. சந்தோஷங்க. போயிட்டு வாங்க. வரேங்க. வரேம்மா. வரேங்க. வாங்க. வரோமா? வாங்க. எப்படி உபசரிச்சோம் பாத்தியா? இது மாதிரி நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆளுங்களை நம்ம ட்ரீட் பண்ணணும். அதை விட்டுட்டு கீரைக்காரி, தோட்டக்காரன் இவங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது? ஏய் விடுடி, நீ எதுக்கு அதெல்லாம் உன் வாயால சொல்லிட்டு இருக்க? அவளுக்கு அவள மாதிரி ஆளுங்களை தான் பிடிக்கும். இதுல குடும்பத்து மரியாதையை இவதான் காப்பாத்தி கரை சேர்க்க போறாளாமா. பெருசா பேசுறா. ஆர்த்திமா, இவங்கெல்லாம் உன் மாமியார் கிட்ட உன்னை பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ போறாங்க. நீ தாண்டி ஜெயிக்க போறீங்க செல்ல குட்டி. வாங்க சம்பந்தியம்மா, வாங்க உட்காருங்க. வானதி, இன்னும் பாத்துட்டு இருக்க அத்தைக்கு காஃபி எடுத்துட்டு வா போ. இல்ல, எனக்கு வேண்டாம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லியிருந்தேனே, வந்தாங்களா? ஆமாங்க சம்பந்தி, வந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரியே உங்க சிநேகிதக்காரங்க எல்லாம் வந்தாங்க. ரொம்ப பெரிய பணக்காரங்க போல இருக்கு சம்பந்தியம்மா. பின்ன உங்க சிநேகிதக்காரங்கன்னா சும்மாவா? நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக ஆர்த்தி அவங்கள விழுந்து விழுந்து கவனிச்சு அவங்கள அப்படியே திக்குமுக்காட வச்சுட்டாளுங்க. என்ன ஆர்த்தி, அந்த அளவுக்கா கவனிச்ச? ஆமாத்த, வந்த எல்லாருமே ரிலாக்ஸா உட்கார்ந்து டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டு தான் போனாங்க. நீ என்ன வானதி அமைதியா இருக்க? சம்பந்தியம்மா, அவ ஏதாவது செஞ்சாதானங்க சொல்லுவா. அவதான் ஒண்ணுமே செய்யலீங்களேங்க. வந்தவங்களை எல்லாம் நம்ம ஆர்த்தி தான் விழுந்து விழுந்து கவனிச்சா. அவங்க கேட்ட ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாளுங்க. சரி, நீங்க எந்த அளவுக்கு வந்தவங்களை கவனிச்சீங்கன்னு நான் அவங்க கிட்டே போன் பண்ணி கேட்டுக்கிறேன். சொல்லு ராஜி. சாரி, நீ வீட்டுக்கு வந்த நேரம் என்னால வீட்ல இருக்க முடியல. ஆபீஸ்ல அர்ஜென்ட் ஒர்க், அதனால போயிட்டேன். நோ ப்ராப்ளம் ராஜி. உன்னோட பிசினஸ் ஷெட்யூல் பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. நீ எப்பவுமே பிஸியா இருக்கக்கூடிய ஆள். நீ வீட்ல இருந்தா எங்களை எந்த அளவுக்கு கவனிச்சிருப்பியோ அதே அளவுக்கு உன்னோட சின்ன மருமக ஆர்த்தி எங்களை நல்லா கவனிச்சிருக்க. நீ அவ்வளவு தூரம் அங்கிருந்து வந்து வெறும் டீ காஃபி மட்டும் சாப்பிட்டு போனதா இங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. ஏன் இருந்து லஞ்ச் சாப்பிட்டு போயிருக்கலாமே? உன்னோட சின்ன மருமக அதையும் சொன்ன ராஜி. ஆனா நாங்க தான் எதுக்கு அவங்களுக்கு சிரமம் கொடுக்கணும், பரவாயில்ல வேண்டான்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை நல்லா கவனிச்சுக்கிறதுல உன் சின்ன மருமக உன்னையே மிஞ்சிட்டா. சரி விஜி, நீ இந்த அளவுக்கு சொல்றது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நான் வீட்ல இருக்கும்போது ஒரு நாள் சொல்றேன்,
அப்ப எல்லாரும் வரணும், சரியா? சரி ராஜி, கண்டிப்பா வரும். நான் வச்சிடுறேன். சரி, ஓகே, பாய். சம்மந்தியம்மா, கேட்டிங்களா அவங்க எந்த அளவுக்கு பாராட்டி சொன்னாங்கன்னு? அந்த அளவுக்கு வந்தவங்க தகச்சு போற மாதிரி ஆர்த்தி விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டாளுங்க. ஆல் தி பெஸ்ட் ஆர்த்தி. தேங்க்யூ அத்தை. இன்னும் 2 முக்கியமான கெஸ்ட் வந்திருப்பாங்களே, அவங்க கிட்ட பேசலையே. இன்னும் 2 பேர். அவங்க காலையில நேர்ல வருவாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு நான் என்னோட முடிவை சொல்றேன்.